எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கேதுவனுடைய காரத்துவம். உறவு முறையில் கேது குறிக்கக்கூடிய உறவு முறை தாய் வழி முதியோர். இடத்துல கேது குறிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, வெளியூர், புனித மடம், கோவில், பாலைவனம், நீதிமன்றம், சிறைச்சாலை. இந்த இடங்கள்லாம் கேது குறிக்கக்கூடிய இடங்கள். பதவியில் கேது குறிக்கக்கூடிய பதவி சட்ட ஆலோசகராக இருக்கிறவங்க, ஞானியாக இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க, பாடிகார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கையாளாக இருக்கிறவங்க, பிளாக்மெயிலர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, இதெல்லாம் பதவியில் கேது குறிக்கக்கூடிய பதவிகள். தொழிலில் கேது குறிக்கக்கூடிய தொழில் என்னென்னா, ஜோதிடம், தையல் சம்மந்தப்பட்ட தொழில், பருத்தி வியாபாரம், சித்த மருத்துவம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், கயிறு வியாபாரம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில், உரக்கடை வச்சுருக்கிறது, அமிலம், இதெல்லாமே கேது குறிக்கக்கூடிய தொழில்கள். உடல் உறுப்புகளில் கேது குறிக்கக்கூடிய உடல் உறுப்பு பார்த்திங்க அப்படின்னா, நகம், முடி, நரம்பு, ஆசனவாய், மர்ம உறுப்பு, இதெல்லாமே கேது குறிக்கக்கூடிய உடல் உறுப்புகள். பொருள், அதுக்கடுத்து மற்ற காரத்துவங்கள் என்ன, பொருள் போக மற்ற என்னென்ன காரத்துவங்கள்லாம் கேது குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மண்பானை, மண்வெட்டி, மூட்டை பூச்சி, மாந்திரீகம், பீன்ஸு, புடலங்காய், முள் செடி, யோகா, மோட்சம், ஆலமர விழுது, சங்கிலி செயின், கம்பி, எலக்ட்ரிக்கல் கம்பி, தாடி வளர்க்குறது, எலி, அணில், அன்னாச்சி பழம், வைடூரியம், கல்லில் வைடூரியம், பயிரில் கொள்ளு பயிர், இதில் பூக்களில் செவ்வள்ளி, சிவப்பு கலர் அல்லி, திசையில் தென்மேற்கு திசை, அப்புறம் ரோடு, இதெல்லாமே கேது குறிக்கக்கூடிய காரத்துவங்கள். இப்படி ஒவ்வொரு காரத்துவமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காரத்துவங்கள் தெரிஞ்சால் தான் பலன் சொல்கிறது ஈஸி. அப்போ நான் முக்கியமான காரத்துவங்கள் மட்டும்தான் இதில் போடுறேன். இன்னும் நிறைய காரத்துவங்கள் இருக்குது. அது அனுபவத்தில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். இதை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறது எப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.